மட்டும்தான் மேக்கப்பே தேவையில்ல. அவ்வளோ அழகா இருக்கீங்க. டேய், உங்க கல்யாணத்துல நீங்களாம் அழகா இருந்ததை விடவா நான் அழகா இருந்துட்டேன்? எது யாரோ கல்யாணத்துல போய் நான் தாலி வாங்கி கட்டிக்கிட்டதுல நான் ரொம்ப அழகாயிட்டேன். ஏன்க்கா நீங்க வேற. ஆமா, அதை விட கொடுமை நானு. எங்க கல்யாணத்தப்போ சந்துருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். இதுல எந்த மூலையில நான் உங்களுக்கு அழகா தெரிஞ்சேன் சொல்லுங்க? அதானே. எல்லாத்தையும் விடுங்கக்கா, உங்க கண்ணே போதும்க்கா. உங்க அழகை அப்படியே மெருகேத்தி கொடுக்குது. எங்க கண்ணெல்லாம் பாருங்க, புள்ளி புள்ளியா முட்டை முட்டையா இருக்கு. ஆனா உங்க கண்ணு மட்டும்தான் அவ்வளோ அழகு. நிம்மதி, தன்மை, ரொம்ப என்ன ஓட்டுறீங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. அப்புறம் உங்க 2 பேரோட சாரி சூப்பரா இருக்கு. கல்யாண பொண்ணுக்கு கொஞ்சமாவது டஃப் கொடுக்கணும்ல, அதான் ஏதோ எங்களால முடிஞ்சது. ஆனா அக்கா, நம்ம எல்லாரும் ஒரே அபார்ட்மெண்ட்ல பக்கத்து வீட்ல இருக்க போறோம். அதை நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. ஆமாண்டா, அதனாலதான் எனக்கு உங்க எல்லாரையும் விட்டுட்டு போறோன்ற எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்ல. பக்கத்து வீடு தானே, அப்படியே இந்த கால் எடுத்து அந்த காலில் வச்சா வீடு வந்துடும். அந்த லெவல்ல தானே இருக்கு. ஆனா ஒரே ஒருத்தரை தான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். யாருக்கா? கைலமாவா? அப்பா தானே? இல்லடா. வேற யாருக்கா? உன்னோட ஜெராக்ஸ் குட்டிய. ஓ, வாண்டு குட்டியா? அமைதியே சொல்றாங்க. ஏண்டி, வீட்டுக்குள்ள இருக்கும் போதெல்லாம் அமைதி அமைதின்னு காட்டு கத்து கத்துவேன். நீ என்ன ஒரு மனுஷியா கூட மதிக்காம வரமாட்ட. ஆனா இப்ப என்னடி நினைச்சோனே வந்து நிக்கிற? ஐயோ, செம்ம கியூட். நான் சொன்னல, நான் இவ்வளவுதான் கண்டிப்பா மிஸ் பண்ணுவேன். நிம்மதி, ப்ளீஸ்மா, நான் தயவு செஞ்சு என்கிட்ட பாப்பாவை கொடுத்துடுறியா? நான் கூட்டிட்டு போறேன். அக்கா, சத்தியமா சொல்றேன், நீங்க தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்க. அப்படி மட்டும் நீங்க ஒரு நாள் 24 மணி நேரம் பாத்துக்கிட்டீங்கன்னா போதும்க்கா. மெரினா பீச்ல பெரிய சிலையா வைக்கிறேன்க்கா, ப்ளீஸ்க்கா. பாவண்டி, என்னடி பண்றீங்க? செம்ம கியூட் கியூட்டி. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களுக்கு தலையில ஒன்னு இருக்குல, அது என்னது? அதுவா, அது நெத்தி சுட்டி. என்னது, நேத்து சுட்டிங்களா? ஐயோ குட்டிமா, நேத்து சுடலடா, அது நெத்தி சுட்டி. உங்களுக்கு வேணுமா? டேய், நீ இருந்தா நேரம் போறதே தெரியல தெரியுமா? எவ்வளவு அழகா கியூட்டா பேசுற. இங்க பாரு, பெரியமா கூட வந்துடுறியா பெரியமா வீட்டுக்கு? அது வந்து தங்கம், பெரியம்மாக்கு கல்யாணம் ஆக போதில்ல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் உங்களோட ராம் பெரியப்பா இருக்கார்ல, அவங்க வீட்டுக்கு போயிடுவேன். ஆமாண்டா, ஆனா என்னன்னு தெரியல, உன்னை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. என் கூட வந்துறேன் ப்ளீஸ். அம்மா, உனக்கு குட்டி பாப்பா தானே வேணும்? இன்னும் 10 மாசத்துல பாரு, அழகான ஒரு குட்டி பாப்பா சவுண்ட் கேட்க போகுது. நிம்மோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா, சொல்லவே இல்ல பாத்தியா? சீதாக்கா, அடி வாங்க போறீங்க. நான் குட்டி பாப்பா வரப்போகுதுன்னு சொன்னது எனக்கு இல்ல, உங்களுக்கு. அடி பாவி. ஆமா, நேத்தே கேட்கணும்னு நினைச்சேன். நேத்து ரிசப்ஷனுக்கு பாப்பா கையில பால் டப்பாலாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்க, கிஃப்டா கொடுக்க சொல்லி. நல்லா இருந்துச்சுலக்கா. நம்மளுக்கு இன்னைக்கு கல்யாணமா? நம்மளாலே நம்ப முடியலையே. அதுவும் நம்ம காலேஜ்ல காதலிச்ச பொண்ணோட கல்யாணம். என்னால சுத்தமா அதை நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் லவ் பண்ண பொண்ணு, நான் ஆசைப்பட்ட பொண்ணு கூட இன்னைக்கு எனக்கு கல்யாணம் நடக்க போகுது. இதெல்லாம் கனவு மாதிரி இருக்கு. ஆனா கண்டிப்பா இது நடந்தே தீரணும். இதுக்காக தான் இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தோம். ப்ரோ, ராம் ப்ரோ. ஆதி ப்ரோ, தேய்ச்சி குளிக்கிறேன்னு ஒரேடியா தேஞ்சிடாதீங்க. வாங்க ப்ரோ, பொண்ணு கூட நேரத்துக்கு ரெடியா இருக்கும் ப்ரோ. மாப்பிள்ள நீங்க கெத்தா சீக்கிரம் ரெடியாக வேணாமா? ஆதி, இதோ வரேன். ஏதா அம்மா, வாங்கம்மா. என்னம்மா, எப்படி உங்க மருமக அழகா ரெடி ஆயிட்டாங்களா? ஐயோ, ரதி மாதிரி இருக்குதா, அவ்வளோ அழகு. ஏதா கிளம்பிட்டியா? கீழே கூப்பிடுறாங்க சாமி. அவ்வளவுதாங்கம்மா, முடிஞ்சது. சரிதா சரிதா, பார்த்து பொறுமையா வாத்தா. கண்ணுங்களா, பிள்ளைய பத்திரமா கூட்டிட்டு வாங்கம்மா. சரிங்கம்மா, உங்க மருமகளை பத்திரமா கூட்டிட்டு வரோம். மருமவ இல்லத்தா, மவத்தா. சரி சரி, உங்க மகளை பத்திரமா கூட்டிட்டு வரோம், சரிங்களாமா? சரிதா சரிதா, கூட்டிட்டு வாங்க. அம்மா சொல்லுதா. இல்ல, அவரு ரெடி ஆயிட்டாரா? எவருதா? அதாம்மா, உன் புருஷனாத்தா? அவருதாம்மா.
எங்க சீதாக்காவே மிரள வச்சிட்டீங்களேம்மா. அந்த பையலை நான் என்ன போய் பார்க்கவே இல்லத்தா. உன்னையே தான் பார்க்கணும்னு வந்தேன். இதான் போய் பார்க்கறேன். ம், சரிங்கம்மா. சரி, நீங்க கீழே வாங்க, நான் அந்த பையலை போய் பார்த்துட்டு கூட்டிட்டு வரேன். ம். அக்கா, மாமியார் செம்ம கேரக்டர்ல. ஆமா நிமு, ரொம்ப பாசமா அன்பா பேசுறாங்க. சரிக்கா, வாங்க போலாம், டைம் ஆகுதுல. ம், போலாமா? ப்ரோ கிளம்புங்க ப்ரோ, டைம் ஆயிடுச்சு. கல்யாண பொண்ணு ரெடி ஆயிட்டாங்க ப்ரோ. இப்பதான் நிம்மு கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். என்ன ஜி சொல்றீங்க? என் சீதா ரெடி ஆயிட்டாளா? ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, நிம்மதி கிட்ட சொல்லி சீதாவை ஒரு போட்டோ எடுத்து அனுப்ப சொல்லுங்களேன். யோ, இன்னும் 2 நிமிஷத்துல உன் பக்கத்துலயே உட்காந்துருக்க போறாங்க. அவங்கள பாக்குறதுக்கு நீ இப்பவே போட்டோ எடுத்து அனுப்ப சொல்ற. அதுக்கில்ல ஆதி, நேர்ல பார்த்து ரசிக்கிறத விட போன்ல இன்னும் கொஞ்சம் ரசிக்கலாம்ல. ஏன்னா நேர்ல எல்லாரும் ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாப்பாங்க. ஆமா, இன்னைக்கு உங்களுக்கு கல்யாணம் நடக்க போதுல, அதனால உங்களை சுத்தி நாங்கெல்லாம் நின்று குறுகுறுன்னு தான் பாப்போம். அப்புறம் நைட் எல்லாம் ஃப்ரீயா விட்டுருவோம். நீங்க 2 பேர் மட்டும் இருக்கலாம் தனியா. ஆதி, இல்ல அப்ப நீங்க உங்க வைஃபோட அழகை பார்த்து ரசிக்கலாம்னு சொன்னேன். ஐயோ ஆதி, வைஃபா ரசிக்கிறது வேற, ஆனா ஒரு லவ்வரா ரசிக்கிறது வேற. அதனாலதான் கடைசியா ஒரு சான்ஸ். அணுவா ரசிக்கிறியா நீ? சான்ஸே இல்ல ப்ரோ. நல்லா வச்சு செய்றீங்கன்னு தெரியுது ப்ரோ. ஏங்க, அங்க உங்களை கீழே கூட்டிட்டு வர சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். கடைசி வரைக்கும் என் ஆசையை நிறைவேற்ற மாட்டீங்க. சரி ஓகே, போலாம். சீதாமா. ராம். சீதா, நம்மளுக்கு கல்யாணம் ஆக போகுது. ம், இன்னும் கொஞ்ச நேரத்துல. எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. எனக்கும் தான் ராம். இவ்வளோ நேரம் ஒன்றும் தெரியல. ஆனா இங்க வந்து உங்க பக்கத்துல மாலையெல்லாம் போட்டு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி சந்தோஷத்துல பயமா இருக்கு. சந்தோஷமா பயமா? ரெண்டும் கலந்து இருக்கு ராம். பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன் சீதா. எவ்வளவு வருஷம் தாவும் இன்னைக்கு நிறைவேற போகுது. ஆமா ராம். ராம், சொல்லு சீதா. ஆல் தி வெரி பெஸ்ட். எதுக்கு? நம்மளோட லைஃப் நம்ம கணவன் மனைவியா ஸ்டார்ட் பண்ண போறோம்ல, அதுக்கு. ஆமா சீதா, உனக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி, எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு அவங்க ஆசைப்பட்டதுக்கெல்லாம் நம்ம விட்டு கொடுத்து இன்னைக்கு நம்ம இங்க உட்காந்துருக்கோம்னா அதுக்கு கண்டிப்பா நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லி ஆகணும். ஆமா சீதா, அதுக்காக தானே நீ கோவில்ல கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட. ஆமா ராம். உன்னோட ஆசை நிறைவேறிடுச்சுல? நிறைவேற போகுது. தாலியை கட்டுங்க ராம், தாலி கட்டுங்க. கட்டு சீதா. நல்ல நேரம் முடிய போகுதுப்பா, தாலி எடுத்து கட்டுங்க. கெட்டி மேலம், கெட்டி மேலம். ஹலோ மக்களே, எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புறேன். அண்ட் நான் உங்களோட அனுஷா சுரேந்தர். அண்ட் கல்யாண வீடியோ பார்த்து எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். ஸோ இப்போ நம்மளோட லாஸ்ட் வீடியோ ஆஃப் KSK சொல்லவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. பட் வேறு ஆப்ஷன் இல்லைல்ல, சொல்லிதாகணும். ஸோ இந்த மொமெண்ட்டை வந்து நம்ம நல்லா செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதுல இருந்து நம்ம சார்பாக ஒரு சின்ன ஃபேர்வெல் பார்ட்டி வந்து இப்போ நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபேர்வெல் பார்ட்டியில் அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்க போகுது அப்படின்னு வந்து நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை வந்து நான் இன்வைட் பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலாக அவங்களுக்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான். நான் யார்கிட்டையுமே ரிவீல் பண்ணலை. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே நிறைய பேருக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். ஸோ யாரெல்லாம் வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், பர்சனலாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே இப்போ இங்கே வர போகிறாங்க. பட் வேறு விதமாக ஒரு என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. அதாவது என்னன்னா, என்னோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லேயும் சரி, நான் வந்துட்டு ஏதாவது ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தாலும் சரி, எனக்கு நிறைய விதத்தில் வந்துட்டு இந்த கேங் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து ஒரு பாராட்டும் விதமாவோ இல்லை என்னோட அஃபெக்ஷனை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதமாவோ நான் வந்து அவங்களுக்கு இதை வந்து டெடிகேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். வித் நோ டிலே நம்ம இங்கே வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேட் பண்ணுறது வந்து ஒரு சூப்பரான அவார்ட் கிவிங் செரமனி தாங்க நடக்க போகுது. ஃபர்ஸ்டே நான் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேங்க. நாங்கள் 5 பேரும், அதாவது எங்களுக்குள்ள இருக்கிற அந்த பர்சனலாக கனெக்டாக இருக்கிற 5 பேரும், என்னடா இவங்க 4 பேர் தானே எப்போதும் இருப்பாங்க, புதுசாக 5ன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம கேங்கில் ஒருத்தவங்க ஆட் ஆயிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பர்சன் தான் ஆட் ஆயிருக்காங்க. அவங்க யாருன்றதை இப்போ நான் ரிவீல் பண்ணுறேன். ஸோ எங்களுக்குள்ள இருக்கிற பர்சனலாக இருக்கிற 5 பேரோட தான் வந்துட்டு நான் வந்து எடுத்திருக்கேன். அதனால வந்து எங்களுக்குள்ளேயே நாங்கள் அவார்ட் வந்து கொடுக்க போகிறோம். ஒரு கேட்டகரியில் நான் வந்து அவார்ட் கொடுக்க போகிறேன், அவ்வளோதாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஒரு கேட்டகரியாக வந்துட்டு யார் யாருக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்றத இப்போ நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். ஓகேங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஃபேவரட் ரொமான்டிக் கப்பல் அண்ட் த சேனல். யாருன்னு பாருங்க. கண்ணே என் முன்னே கடலும் துள்ளாது, பெண்ணே நான் தூண்டில் போட்டால் விண்மீனும் தப்பாது, உள்ளங்கை தேனே கள்வன் நான் தானே, கள்வனை கொள்ளை கொண்ட கள்ளி நீதானே, பொன் கொண்டதுண்டு பெண் கொண்டதில்லை, அங்கம் சொந்தமானால் தங்கம் தேவையில். கண்ணே என் முன்னே கடலும் துள்ளாது, பெண்ணே நான் தூண்டில் போட்டால் விண்மீனும் தப்பாது.
எஸ், நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான தமிழ் அண்ட் விக்கி பேர் இஸ் த மோஸ்ட் ஃபேவரட் கப்பிள் அந்த சேனல் குமாரி கார்ட்டூன் ஸ்லாங் சுஜி பிரியா டியர். சுஜி பிரியா டியர் சார்பா தமிழ் அண்ட் விக்கி கப்பிள் நம்ம கூட ஜாயின் பண்றாங்க. வாங்க தமிழ் அண்ட் விக்கி. வெல்கம் டு ACC ஃபேர்வெல் பார்ட்டி. ஸோ தமிழ் அண்ட் விக்கி, நீங்க தான் நம்மளோட ஃபேவரட் ரொமான்டிக் கப்பிள்ஸ்னு அவார்ட் வாங்கியிருக்கீங்க. அண்ட் மக்களே, நான் சொன்னேன் இல்லையா எக்ஸ்ட்ராவா நம்ம கேங்ல ஒரு ஆள் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு, அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம குமாரி கார்ட்டூன் ஸ்லாங் சுஜி பிரியா டியர் தான் வந்து நம்ம கேங்ல இப்போ ஜாயின் பண்ணிருக்காங்க. இந்த பேர் பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொமான்ஸ் அப்படின்றது ஒன்று லவ் பண்ணுறவங்களுக்கு வரும், இல்லைனா கல்யாண கப்பிள்ஸ்க்கு வரும். ஆனால் இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பிரிஞ்சவங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக அதை வந்து காமிச்சிருப்பாங்க குமாரி கார்ட்டூனில். அதாவது எப்படின்னா, அதாவது பிரிஞ்சதுக்கு அப்புறம் அதை செய்யும் போது இவர் வம்பளுக்கிறதா இருக்கட்டும், அவங்க அதுக்கு வந்து ரிப்ளை கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த சண்டையாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ரசிக்கிற மாதிரி ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. சூப்பருங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவார்ட் கொடுக்கறதுக்காக லெட்ஸ் வெல்கம் சுடர்விழி அம்மா. ஹலோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் தமிழ் அண்ட் விக்கி. இவ்வளோ தூரம் எங்களோட ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு அவார்டையும் வாங்கினதுக்கு ப்ளீஸ் உங்களோட சீட்ல போய் உட்காருங்க. எங்களோட ஃபங்க்ஷனை தொடர்ந்து பாருங்க. ஓகே, அடுத்த கேட்டகரி பார்க்கலாமா? அடுத்தது ரொம்ப டிஃப்ரெண்டான கேட்டகரிங்க. இங்க மேக்ஸிமம் கதையில வந்து கப்பல்ஸ் ட்ரெண்ட் ஆவாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு ஃபேமிலி ட்ரெண்ட் ஆகும், இப்படிதான் போயிட்டு இருக்கோம். ஆனா இவங்க கதையில மட்டும் 2 நண்பர்கள் ட்ரெண்ட் ஆயிருக்காங்க. ஊர்ல 10-15 ஃப்ரெண்ட் வச்சிருக்கிறவெல்லாம் சந்தோஷமா இருக்கான், ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கேன். ஓயோயோயோயோ. ஆமாங்க, இந்த டயலாக் சொன்னோன்னே கண்டிப்பா நீங்க எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆனா நான் இதை வந்து ஏவி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என் வாயால கூப்பிடுவேன். ஏவி பாருங்க. ஐஷு உள்ள இருக்காடா? அடேய், அவ உள்ள இல்லாம பின்னா உகாண்டாவலியா இருப்பா. அவ உள்ள இருக்கிறதுக்கு நான் என்னடா பண்ணணும்? என்ன எதுக்குடா இப்ப வர சொன்ன? டேய், அது இல்லடா மச்சான், ஏற்கனவே அவ தனியா இருக்கும்போது போய் தானடா அன்னைக்கு பிரச்சனையாச்சு. அதான் இப்ப அவ உள்ள தனியா தான் இருக்கா, போகவே பயமா இருக்குடா. ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம், சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் பாடுற அவஸ்தை இது. ஐயோ, டேய், இதுவாடா பிரச்சனை? இதுக்காக முக்கியமான வேலையை விட்டுட்டு வந்திருக்கேன்டா. டேய், இந்த ராத்திரியில உனக்கு என்னடா முக்கியமான வேலை? இதுக்குதான் பொண்டாட்டி கூட இல்லாதவனுக்கு கூடியெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூடாதுன்றது. சரி, என் வேலையை விடு. இப்ப என்னத்துக்கு வர சொன்ன? அவ உள்ள இருக்கிறதுக்கு இப்ப நான் என்னடா பண்ணணும்? Yes, உங்களோட guessing correct தாங்க. It's none other than Shamir and Shakti from Advi's Cartoon. Put your hands together to welcome Shamir and Shakti from Advi's Cartoon admin Anusha Sujit. Hi Shamir and Shakti. உங்களோட காம்போக்கு யாரெல்லாம் மரண வெயிட்டிங்கோ இல்லையோ, நான் மரணமா வெயிட்டிங்க. எப்போதுமே உங்களோட காம்போ வந்தா நான் மிஸ் பண்ணாம பாத்துருவேன். அட்வைஸ் கார்ட்டூன் அனு உங்களோட காம்பினேஷனை ரொம்ப அழகா கொண்டு வந்திருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஷமீர் அண்ட் சக்தி. Thank you so much. Thank you ஷமீர் அண்ட் சக்தி. ப்ளீஸ் டேக் யூர் சீட். நீங்க கீழ உட்கார்ந்துட்டு நம்மளோட ஃபேர்வெல் பார்ட்டியை என்ஜாய் பண்ணுங்க. சூப்பர். அடுத்ததா நம்ம பார்க்க போற கேட்டகரி, ஒரு கதைக்கு என்னென்னலாம் இருக்கணும்? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம், ஒரு ரொமான்ஸ் இருக்கலாம், அப்புறம் ஒரு த்ரில் இருக்கலாம், ட்விஸ்ட் இருக்கலாம். ஆனா காமெடி இல்லாம இருந்தா நல்லா இருக்குமா? ஆமாங்க, அடுத்த கேட்டகரி ஃபேவரட் காமெடி கப்பிள். 2 சேனல்லையுமே ஒரு நாளைக்கு ஒரு வீடியோன்னு பயங்கர கலக்கலா சுத்திக்கிட்டு இருக்காங்க. 2 சேனல்னு சொன்னோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் none other than சொல்ல மாட்டேன், ஏவியில பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உட்காந்து சொல்லுவோம். இப்ப என்ன உட்காந்து தேய்ச்சி கழுவணும், அப்படித்தானே? இப்ப ஏற்றி வச்சிடறேன். அம்மிக்கல் மேல உட்காந்தாச்சு. அடுத்து சர்க்கஸின் மீது ஏறி விளையாடுவது போல் மேலே ஒரு புறமும் கீழே ஒரு புறமும் தேய்க்கவும். ஓகே, இப்படி தேய்ச்சா அம்மிக்கல் சுத்தமாயிருமா? சரி சரி புக்கே, நீ சொல்லபடி சரி. என்ன பண்றியா? அவன் அம்மிகள் மேல ஏறி உட்காந்துக்கிட்டு, அட எடுபட்ட பையிலே கால் எடுத்து மிளகா அரைச்சு, ஐயா காலுவ வாரதுக்குள்ள போய் அதுல உட்காந்து, ஐயோ போச்சு. இப்ப என்ன பண்றது தெரியல. அடே ஆயம் கண்ட இதயம் ஒரு குழந்தை போல வாயை மூடி அழுகி சொல்ல வார்த்தை இல்லை. ஏய், எடுபட்ட பையில என்ன பண்ணிக்கிற? அம்மிகள் மேல ஏறி உட்காந்துக்கிட்டு சூடு சரண வெக்க மனம்ல இருக்க அறிவு இருக்கா உனக்கு? முதல்ல அம்மிகள் மேல ஏறி உட்காரலாமா? Yes, it's none other than Saravanan and Meenakshi from Madurai Slang Cartoon முத்து நகையே முழு நிலவே. அட்மின் பானுப்ரியா. இவங்களுக்கு பாப்புக்குட்டின்னு இன்னொரு சேனலும் இருக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். Put your hands together to welcome Saravanan and Meenakshi from Madurai Slang Cartoon. Hi Saravanan, hi Meenakshi. Congratulations, favorite
காமெடி கப்பல் என்ற அவார்ட் வாங்கியிருக்கீங்க. காமெடின்றதெல்லாம் சும்மா கிடையாதுங்க. அதெல்லாம் ஸ்கிரிப்ட் எழுதி அதை வந்து பேசி மக்களை சிரிக்க வச்சு அவங்க மனசுல வந்து பதிய வைக்கிறதுல ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை நீங்க 2 பேரும் சூப்பரா பண்ணிருக்கீங்க. அதை கைட் பண்ண நம்ம பானுப்பிரியா அக்தியருக்கு many congratulations. Thank you. Congratulations சரவணன் and மீனாட்சி. And admin பானுப்பிரியா, உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட். எங்களுக்காக மெயினா எனக்காக மறுபடியும் உங்களோட காம்போவை பேக் டு ஃபார்ம் மீனாட்சி ஆன் ஃபயர்னு போடுங்களேன் ப்ளீஸ். Thank you so much சரவணன் and மீனாட்சி. நீங்க உங்களோட பிளேஸ்க்கு போயிட்டு எங்களோட ஃபேர்வெல்ல சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க. எஸ், அடுத்த கேட்டகரி யாருன்னு பார்க்கலாமா? யாருக்கு ஃபேவரட்டோ இல்லையோ, எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான டாட் அண்ட் சன் காம்போங்க. பொதுவாவே அப்பா பையன் அப்படினாலே செட் ஆகாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம மக்களோட மைண்ட்ல இருக்கு. ஆனா அதை உடைச்சு அப்பாவும் பையனும் சேர்ந்தா எவ்வளவு ஃபன்னா இருக்கும்ன்றத ப்ரூவ் பண்ணிருக்காங்க இவங்க. யாருன்னு சொல்ல மாட்டேன், ஏவிய பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாப்பா வேண்டாம்ப்பா, இப்பவே சுத்தி ஓ எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத. இந்த வீட்டுக்கு மகாலட்சுமி வந்ததும் அப்புறம் கோவிலா சுத்த கிளம்பிடு. அடேய் பாடுவா. என்னடா அந்த அளவுக்கு உன் கூடயே நான் இருக்கேன்னு சொல்றேன்ப்பா. சொல்லுவேன், அடி வாங்குவா பாத்துக்கோ. இந்த வருஷமாவது ஒழுங்கா ஒரு பொண்ணை பாக்குற, லவ் பண்ற, கல்யாணம் பண்ணிக்கிற. லவ்வா? வேண்டானா சொல்லு, எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணா என்கிட்ட காமி. அவங்க வீட்டுல பேசி சம்மதம் வாங்குறது என் பொறுப்பு. ஜாம்னு கல்யாணம் கட்டி வச்சிடறேன். ஏன்பா? இத்தனை நாள்டா ஓ மூஞ்சியே பாத்துட்டு இருக்க. உங்க அம்மா உன்னை குழந்தையிலே விட்டுட்டு போயிட்டா. அப்பையில இருந்து உன் மூஞ்ச பாக்குறேன்டா. பாரு, உன் மூஞ்ச பார்த்து மண்டையில முடிபோரும் கொட்டிருச்சு. ஏன்பா அதனாலயா கொட்டுச்சு? டேய் சரி உனக்கு என்ன, சீக்கிரம் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே? அதேதான். ஓகேப்பா, எப்போ எனக்கு ஒரு பொண்ணை பார்த்ததும் பிடிச்சிருக்கோ அப்போ உன்கிட்ட வந்து சொல்றேன். சொல்லுடா, அப்பா லவ்வுக்கு நிறைய ஐடியா குடுக்குறேன். Yes, it's none other than ராம் and அவரோட அப்பா சக்கரவர்த்தி ஐயா. ப்ளீஸ் ராம் and சக்கரவர்த்தி அப்பா ஸ்டேஜுக்கு வாங்க. வாங்க மிஸ்டர் காதல் மன்னன். உங்க 2 பேரோட காம்பினேஷன் உண்மையா சொல்றேன் வேற லெவல்ல போயிட்டு இருக்குங்க. அண்ட் லீலா டியர், உங்க 2 பேரோட காம்போவை செம்மையா எடுத்துட்டு போறாங்க. சூப்பர். இதே மாதிரி அப்பாவும் பையனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாலியா கலாய்ச்சிக்கிட்டு அன்பா பாசமா இருங்க. ராம், சக்கரவர்த்தி ஐயா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. Thank you so much. நீங்க 2 பேரும் நம்மளோட ஃபேர்வெல்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ப்ளீஸ் டேக் யூர் சீட். சோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன டெடிகேஷன், அவங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு சின்ன எந்துவா இருக்கட்டும் தான் இந்த அவார்ட் ஃபங்க்ஷன், இந்த அவார்ட் செரமனி. எப்படியும் அதெல்லாம் பார்த்துட்டு வாட்ஸ்அப்ல என்ன பங்கமா வச்சு கலாய்க்க போறீங்க, எங்க அவார்ட் கொடுத்தீங்க, அவார்டு எங்க கைக்கு வரலன்னா கேப்பீங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெளிவா தெரியும். ஏன்னா நீங்களாம் இதெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் தான். சரி ஓகே. நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். சுபம்னு போட்டோனே உங்க எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம கேஎஸ்கேவோட லாஸ்ட் எபிசோட் இதுதான். ஒரு இடத்துல கூட நம்ம கதையை முடிக்க போறோம்ன்றத எங்கேயுமே நம்ம ரிவீல் பண்ணவே இல்லை இல்லையா? அதனால கண்டிப்பா உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கும். பட் உங்களுக்கு ஏன் மேலையும் என்னோட கதை மேலையும் நம்ம சேனல் மேலையும் ரொம்ப நம்பிக்கை இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. ஸோ இப்போ கொடுத்துருக்கிற சப்போர்ட் இதுக்கப்புறம் நான் புதுசா ஸ்டார்ட் பண்ற ஸ்டோரிக்கும் நீங்க கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஆனா கிட்டத்தட்ட 1.5 வருஷத்தோட ஸ்டோரிங்க இன்னைக்கு முடிய போகுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப எமோஷனலா ஃபீல் ஆகுது. கரெக்டா சொல்லணும்னா April 1, 2023 நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு September 28, 2024. ஸ்டார்டிங் ஃப்ரம் KAYV காதல் ஆசை யாரை விட்டதோ, NK நயாண்டி குடும்பத்தார் அண்ட் EMK என்னை மாற்றிய காதலே. இது 3த்துக்குமே நீங்க பயங்கர சப்போர்ட் கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லைங்க, அது 3த்தையும் கம்பைன் பண்ண காதல் சொன்ன கனமே, அதுக்கும் வேற லெவல் சப்போர்ட் கிடைச்சது. நிறைய மோட்டிவேஷன் கமெண்ட்ஸ் மூலமா நீங்க சொல்லிருக்கீங்க. இன்ஸ்டாகிராம்ல யாருன்னே தெரியாது, முகத்தை கூட பார்த்ததில்ல, எல்லாருமே என்கிட்ட வந்து நல்ல ஹாப்பியா ஃபேமிலியில உள்ளதெல்லாம் பர்சனலா ஷேர் பண்ற லெவலுக்கு இப்போ என்கிட்ட நிறைய பேர் பேசுறாங்கன்னு நினைக்கிறப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகுது. நிறைய ட்விஸ்ட், நிறைய கல்யாணம், நிறைய செலிப்ரேஷன்ஸ், காமெடி, ஃபைட்டு, கலாய்க்கிறதுன்னு வேற லெவல்ல இந்த 1.5 வருஷம் இந்த ஜேர்னி சூப்பரா போச்சு. சில விஷயத்துக்குலாம் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த லெவல்ல என்ன எமோஷனல் ஆக்கிருக்கீங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டேரக்டர்னு கூப்பிடும் போதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகும். நான் டிமோட்டிவேட்டடா இருக்கிற டைம்லலாம் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்து நானே என்ன மோட்டிவேட் பண்ணிப்பேன். அப்புறம் இன்னொரு ஒரு பெருமையான விஷயம் என்னன்னா, கதை போர் அடிக்குதுங்க, தயவு செஞ்சு மாத்துங்க, ஸ்கிரிப்ட் மாத்துங்க, இது வரைக்கும் யாருமே என்கிட்ட வந்து அப்படி சொன்னதே இல்ல. அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம கதை பிடிச்சி போய் இத்தனை பேர் பாக்குறாங்களா, நம்மளுக்கு இவ்வளவு பேர் லவ் அண்ட் கேர் கொடுத்து சப்போர்ட் பண்றாங்களான்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ சோ மச் மக்களே. ஓகே, இந்த கதை முடிக்க போறீங்க, அடுத்த கதை எப்படி இருக்கும்ன்ற கியூரியாசிட்டி நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதை பற்றின கொஞ்சம் ஒரு சின்ன ஒன்லைன் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். அண்ட் இந்த கதைக்கும் நான் அடுத்து எடுத்துகிட்டு வர போகிற அந்த கதைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அதை நான் இப்போவே சொல்லிடுறேன். ஆனால் சில முக்கியமான கேரக்டர்ஸை மட்டும் நான் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேங்க, சேம் பேரோட இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு அப்கமிங் எபிசோட்ஸில் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு சனிக்கிழமை, அதாவது செப்டம்பர் 28ஆம் தேதி இன்னைக்கு நம்மளோட KYV, NK, EMK, KSK டோட்டலாக எண்ட் ஆகுது. நாளைக்கு என்ன வீடியோ வரும்னா, சீதா அண்ட் ராமோட ஸ்டோரியை மட்டும் தனியாக எடுத்து கம்பைன் பண்ணி ஒரே வீடியோவில் போடுறேங்க. ஸோ சீதா ராமோட ஸ்டோரி ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்காதவங்க மறக்காம பாருங்க. மண்டே புது ஸ்டோரிக்கான ப்ரோமோ போடுறேன். டியூஸ்டே எபிசோட் 1 ஆஃப் நியூ ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடுவோம்.
எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்றேன்னா ஏன் இதை சொல்லலன்னு நீங்க நினைக்கலாம். பட் இதை சொன்னா நிறைய பேர் நிறைய பர்ஸ்பெக்டிவ்ல திங்க் பண்ணுவீங்க. வேண்டாம் இதே ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்வீங்க, இல்ல சில பேர் புது ஸ்டோரி போடுங்கன்னு சொல்வீங்க. ஸோ ரேண்டமா கமெண்ட்ஸ் வரும். அதனால தான் நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணல. சாரி மக்களே. ஸோ ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். சீரியஸ்லி ஐம் ஃபீலிங் ஸோ எமோஷனல். ஏன்னா 1.5 வருஷத்தோட ஸ்டோரியை டோட்டலாக இன்னைக்கு முடிக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஒன் சைடு வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் ஆகுது. இன்னொரு சைடு வந்து ஓகே நீ சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிருக்க அப்படின்னு ஹாப்பியாகவும் ஃபீல் ஆகுது. ஸோ யா ஓகே மக்களே, நம்ம மண்டே ப்ரோமோலேருந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே பாய் மக்களே. அண்ட் உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம்.